வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் ஈகோ. இந்த படம் நான் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் தாங்க பார்த்தேன். உண்மையாலுமே சொல்கிறேன், சினிமேட்டிக் ஸ்ட்ரக்சரையே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஆஃப் ஆல் டைமாக வந்து நான் இந்த படத்தை வந்து சொல்லுவேன். உண்மையாலுமே 2026 ஸ்டார்டிங்கில் இந்த மூவி தான் நான் எடுத்தோடனே பார்த்தேன். நான் பார்த்ததுலே இந்த வருஷத்தோட பிகினிங்லேயே வந்து ஒரு சூப்பரான மூவியை பார்த்த ஒரு ஃபீல் வந்து இந்த படம் வந்து கொடுத்துச்சு. ஸோ அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இது தான் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிலிம் நம்ம எப்படி எடுக்கணுன்றதுக்கு ஒரு மெயின் எக்ஸாம்பிள் வந்து இந்த படம். பிகாஸ் ஆஃப் ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிலிம்னா எக்ஸ்பிரிமெண்டல் தாட்ஸை வச்சு ஒரு த்ரில்லர் ஜான்ரா, இல்லை ஒரு ட்ராமா ஜான்ரா, இல்லை வந்து ஒரு ஹாரர் ஜான்ரா, அந்த மாதிரி வந்து அந்த எக்ஸ்பிரிமெண்டல் தியரீஸை வந்து நம்ம இந்த ஒரு படத்தில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணது ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்காக வந்து நான் பார்ப்பேன். அண்டு நான் ரொம்ப வளவலன்னு பேசாமல் டேரெக்டாக வந்து பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்குள்ளார போயிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் அந்த நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, சினிமேட்டிக் ஸ்ட்ரக்சரையே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரி லைனை வந்து இந்த படத்தில் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு சீனுமேங்க நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்கும். நீங்கள் வந்து அந்த குரியேட்டன் அவரோட கதையாக இருக்கட்டும், இல்லை வந்து மற்றவங்களோட கதையாக இருக்கட்டும், அந்த கேரக்டர் டெப்த்தை வந்து அந்த ஸ்டோரி லைனில் வந்து சூப்பராகவே இந்த இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒவ்வொருத்தவங்களோட மனநிலையை காமிக்கிற மாதிரி அந்த புக்கு படிப்போம்ல, ஒவ்வொருத்தவங்க எப்படி, அவங்க என்ன ஏது அப்படின்றது மாதிரி அப்படியே அப்படியே அவ்வளோ ஸ்லோவாக அவ்வளோ டீட்டெயிலிங்காக வந்து அந்த படம் வந்து இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அந்த டைம்லைன் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதை வந்து அந்த ரெஃபர் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் ஆஃப் அவங்க வந்து எந்த டைம்லைன்ட்டு கரெக்டாக ப்ராப்பராக வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த படத்தில். பட் ஆனால் அதில் ரெஃபர் பண்ணுற இப்போ டெலிஃபோனாக இருக்கட்டும், இல்லை வந்து தபாலாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த டைம்லைனில் இருக்கிற காராக இருக்கட்டும், அவங்க போட்டிருக்கிற உடைகளாக இருக்கட்டும், அண்ட் அங்கே மலைகளில் இருக்கிற அந்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த டைம்லைனை வந்து சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு படத்தில் அந்த ரெஃபர் பண்ணியே வந்து ஹோல் கதையும் வந்து நம்மளை புரிய வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து இதை கொஞ்சம் டீட்டெயிலிங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் அதுக்கு தான் நான் வந்து இவ்வளோ தூரம் நான் சொல்ல வரேன். பிகாஸ் ஆஃப் இந்த மாதிரி ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து முன்னாடியே டீட்டெயிலிங்காக நான் வந்து சொல்கிறேன். அண்ட் இனி ஒரு விஷயம் வந்து அந்த சைலண்ட் பர்ன், அந்த ஸ்லோ எங்கேஜிங் ஸ்க்ரீன் ப்ளே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப திணிச்சோன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் நிறைய பேர்த்துக்கு. பட் ஆனால் இந்த படத்தில் எந்த அளவுக்கு தேவை, கதையை விட்டு எங்கேயுமே வெளியே போகாமல் என்ன படத்துக்கு தேவையோ அதுக்கான அந்த ஸ்க்ரீன் ப்ளேவை மட்டும் அமைச்சு, அண்ட் அதுக்கான அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டை மட்டும் வச்சு, எக்ஸ்ட்ராவாக லவ் சீன்ஸு, இல்லை வந்து எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸு, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10-15 பேர் கூட சேர்த்துக்கிட்டு அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாமல் க்ளீன் அண்ட் க்ளியர் பிக்சர் பர்ஃபெக்டாக வந்து இந்த படம் வந்து இருந்துச்சு. அதான் சொன்னேன்ல, ஒரு நாவலை வந்து எடுத்து படிச்சிங்கன்னா பேஜ் பை பேஜாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு இந்த படம். அண்ட் இனி ஒன்று எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது வந்து ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ். ஏன்னா பொதுவாகவே த்ரில்லர் படங்களில் மெயினாக பார்க்க வேண்டியது அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் தான். ஏன்னா அதுதான் வந்து அந்த த்ரில்லர் படத்தோட கோர், அந்த ஒரு மையப்புள்ளி. நீங்கள் வந்து ஹிஸ்டாரிக் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, இல்லை ட்ராமா மூவியாக இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா வந்து அது பெரிய பேக் ட்ராப்பாக தெரியாது. பட் ஆனால் ஒரு த்ரில்லர் ஃபிலிமில் நீங்கள் வந்து அந்த தப்பை செஞ்சிடவே கூடாது. அந்த எந்த அளவுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ, இல்லை எந்த அளவுக்கு அந்த காஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ, அப்போ தான் அந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த படத்தில் வந்து அந்த காஸ், அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தில் வந்து கன்வின்சிங்காக இல்லைன்னா இந்த ஸ்டோரி வந்து எல்லாருக்குமே போய் ரீச்சே ஆயிருக்காது. எல்லாருனாலையுமே அந்த கனெக்ட் பண்ணியிருக்க முடியாது. பட் ஆனால் அந்த ஒரு இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற லெவலுக்கு அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வந்து அமைச்சிருப்பாங்க. அண்ட் அது நம்பகத்தன்மையாகவும் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப மேடப்பாக சொல்லாமல், என்ன அந்த படத்துக்கு அந்த அந்த கதைக்கு என்ன கரு வந்து அந்த உட்படுத்த முடியுமோ அதுக்கேற்ற வந்து அந்த டெம்ப்ளேட்லாம் வச்சு சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இனி ஒரு விஷயம் வந்து புது ஸ்டோரி லைனுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி அதான் சொன்னேன்ல, எக்ஸ்பிரிமெண்டல் தாட்ஸை வந்து த்ரில்லரில் இன்ஃப்யூஸ் பண்ணி எடுக்கிறது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிரிமெண்டலாகவே எடுக்கிறது. நீங்கள் இப்போ நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மென்னாக இருக்கட்டும், அந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு சிலது மட்டும்தான் பயங்கர ஹிட் ஆகும்.
பிகாஸ் ஆஃப் நம்ம ஊரில் வந்து அந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த அளவுக்கு பார்க்குற அளவுக்கு யாருக்கும் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் டைப்பில் வந்து இல்லை. ஏன்னா நம்மளோட இண்டஸ்ட்ரியே வந்து ரொம்ப குறுகிய வட்டத்தை சார்ந்தது. ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியை தாண்டி, மலையாள இண்டஸ்ட்ரியை தாண்டி, இப்போ இந்தியன் இண்டஸ்ட்ரி அதை தவிர்த்து நம்ம வெளியில் யாரும் பார்க்க மாட்டாங்க. பட் ஆனால் ஹாலிவுட் படங்கள் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரி அங்கே வந்து நீங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து ஹிட் ஆகிறதுக்கான மெயின் ரீசன். பட் ஆனால் இங்கே வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமை இன்ஃப்யூஸ் பண்ணி எடுக்கணும். அதாவது ஒரு த்ரில்லர் ஜான்ராலேயோ இல்லை வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ஜான்ராலேயோ. இப்போ பாகுபலியுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் தான் அந்த டைமில். அதுக்கப்புறம் நிறையா ராஜாக்கள் படங்கள் வந்தாலும் அதுதான் வந்து எல்லா படத்துக்கும். இப்போ நீங்கள் ராஜா படம்னு எடுத்துக்கிட்டாலே பாகுபலி வந்து கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வந்து நிற்கும். ஏன்னா அது வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு தாட் வந்து அதில் வந்து கிளிக் ஆகிருக்கு. அந்த மாதிரி இந்த படத்துலேயும் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்டல் தாட் வந்து சூப்பராகவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது கிளிக்கும் ஆகிருக்கு. ஏன்னா அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ குதிரை வால்னு ஒரு படம் வந்துச்சு நம்ம தமிழில். அந்த படம் வந்து நிறைய பேருக்கு வந்து புரியவே இல்லை அந்த படம் ஏன் வந்துச்சு. அண்ட் வந்து அதனால் ஏன் அது வந்து சூப்பர் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். அந்த படம் வந்து யாருமே பார்க்கவே இல்லை. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த இன்ஃப்யூஸ் பண்ணி எடுக்கும்போது நிறைய பேர் அந்த ஆடியன்ஸ் வந்து பார்க்க வருவாங்க. ஸோ அதை வந்து இந்த டீம் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இனி ஒன்று வந்து அந்த கிஷ்கிந்தா காண்டம் மாதிரியே இதுவும் ஒரு எப்பிக் த்ரில்லருங்க. அது நீங்கள் கணிக்கவே முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் நான் வந்து சொல்கிறேன். பிகாஸ் ஆஃப் கணிச்சிருந்தாலுமே இப்படி ஒரு எண்டிங் வந்து கண்டிப்பாக யாராலையுமே கொடுத்துருக்கவே முடியாது. நீங்கள் வந்து என்ன தான் வந்து ஒருத்தவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிருந்தாலும், ஆனால் அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு ஒருத்தவங்களால் பண்ண முடியுமா அப்படின்றது நீங்கள் அந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ரொம்ப ஸ்டோரியை வந்து அன்ட்ராப் பண்ணுற மாதிரி ஆயிரும் நான் அதை பற்றி பேச ஆரம்பித்தேன்னா. ஸோ இவ்வளோ தான் கைஸ் பாசிட்டிவ்ஸ். அண்ட் ஒரு சில நெகட்டிவ்ஸ், இது நெகட்டிவ்ஸ்னு இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல். பிகாஸ் ஆஃப் ஒரு எங்கேஜிங் ஃபேக்டராக இருக்கட்டும், இல்லை அங்கங்கே பாயிண்டர் ரெஃபரன்ஸாக இருக்கட்டும். இப்போ எங்கேஜிங் ஃபேக்டர் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில இடங்களில் உண்மையாலுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ புக்கு படிக்கிறவங்களுக்கு இந்த படம் பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருமா என்னன்றது தெரியல. பட் ஆனால் ஒரு நார்மலாக படம் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். அதனால் வந்து அது கொஞ்சம் பார்த்து பாருங்கள். அண்ட் இனி ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப பாயிண்டர் ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த படத்தை வந்து டீட்டெயில்டாக பார்க்கலன்னா சில விஷயங்கள்லாம் உங்களால் வந்து கணிச்சு புரிஞ்சிக்க முடியாது. அண்டு அது முக்கியமாக அத்தியாவசியமான விஷயங்கள் இல்லைனாலும் அந்த டீட்டெயிலிங்கை வந்து மிஸ் பண்ணுறது கொஞ்சம் வந்து அந்த படத்தை விட்டு கொஞ்சம் அன்கனெக்டடாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகும். ஸோ அதனால் அது கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து எல்லா விஷயங்களும் வந்து கவனித்து பாருங்கள். ஏன்னா அந்த நான் சொன்ன அந்த டைம் லைன் ரெஃபரன்ஸ் மாதிரி அந்த ஒரு பொருட்களை வச்சே, அங்கே போட்டிருக்கிற அந்த துணிகளை வச்சே, அந்த நிலைமை வச்சே வந்து அந்த எந்த காலகட்டத்தில் இந்த விஷயம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து ரெஃபர் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய டீட்டெயிலிங் வந்து உள்ளார இருக்குது. அண்ட் இனி ஒரு விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் குரியேட்டனோட அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டுன்றது நிறையவே கொடுத்துருக்கலாம். பிகாஸ் ஆஃப் அவரோட கேரக்டர் ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் அந்த படத்தில். ஸோ அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அவர் அந்த கேரக்டருக்கான டெஃபினேஷன் இருந்தாலுமே இனி கொஞ்சம் நிறையா ஸ்க்ரீன் டைமோ, ஸ்க்ரீன் ஸ்பேஸோ, இல்லை அவரோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது எனக்கு என்னோட ஒரு கருத்து. பட் ஆனால் டேரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அதுவாக இருந்தால் நம்மளால் மாற்றவே முடியாது. பிகாஸ் ஆஃப் இந்த மாதிரி ஒரு எப்பிக் ஃபிலிமை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எதுவுமே சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா நான் இது எப்பிக் ஃபிலிம்னு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அந்த படத்தை பாருங்கள். அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் அந்த சினிமேட்டிக் ஸ்ட்ரக்சரையே மாற்றுற அளவுக்கு இருக்குன்னா, நான் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுதான் கைஸ் இந்த வீடியோவில் வந்து நான் கன்வே பண்ண விரும்பினேன். கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃபோட ஹைலி ரெக்கமெண்டட் மூவி. கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த படத்தை போய் பார்க்கணும். நானும் இந்த படம் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் போட்டுக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக நம்மளால் ஒரு 4 பேர் வந்து பயனடையணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய டேரக்டர்ஸ், நிறைய கதைகள் வந்து உருவாகிக்கிட்டே வரணும். நம்ம மலையாளம் இண்டஸ்ட்ரியிலையாக இருக்கட்டும், அதாவது மொழிக்கு மதத்துக்கு தான் வந்து பேரியர் இருக்குமே தவிர படங்களுக்கு. அதனால தான் சினிமான்ற ஒரு மீடியமே கொண்டு வந்தாங்க நம்ம எல்லாரையும் இணைக்கிறதுக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராகவே வெளிப்பட்டிருக்கு. உண்மையாலுமே மலையாளம் இண்டஸ்ட்ரி ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் வந்து படைச்சதுக்கு கண்டிப்பாக வந்து ஐ வில் பி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஆஃப்.
நீங்களும் வந்து இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நிறைய பேருக்கு இத பத்தி ஷேர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா இந்த மாரி நெறைய படங்கள் வர்றதுக்கு அது ஒரு உதாரணமா இருக்கட்டும். So yeah guys, that's it for this video. Thank you for watching and see you on the other one. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye.